சென்னை துறைமுகத்திற்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கண்டெய்னர் லாரிகள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் எழில் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னை துறைமுகத்தில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் நடத்தி வருகின்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்று இரண்டாவது நாளை எட்டியிருக்கிறது. எனவே சென்னை துறைமுகத்தில் இருந்து மாதாவரம் வரையிலும் நீண்ட நெடிய தொலைவுக்கு கண்டெய்னர் லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. லாரி ஓட்டுநர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், சென்னை துறைமுகத்தில் லாரிகளை அனுமதிப்பதில் சுங்கத்துறை அதிகாரிகள் காலதாமதம் செய்து வருகிறார்கள் என்பதுதான். இதற்கு முன்பாக ஒரு டிரைவரிடத்திலிருந்து 70 ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வேகமாக லாரிகளை துறைமுகத்திற்குள் அனுமதித்து வந்தார்கள். ஆனால் தற்போது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கிறது. லாரி ஓட்டுநர்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கக்கூடாது என்பதுதான். எனவே இந்த கட்டுப்பாட்டை அடுத்து தற்போது அவர்கள் லாரிகளை உள்ளே அனுமதிப்பதில் காலதாமதம் செய்து வருகிறார்கள் என்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக ஒரு லாரி ஒரு மணி நேரத்திற்கு 100 முதல் 150 லாரிகள் வரை உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது 10 முதல் 15 லாரிகள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறது. எனவே இதனால் நாங்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறோம் என்று லாரி ஓட்டுநர்கள் தங்களது கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அதுவரையில் லாரிகளை நாங்கள் இயக்க மாட்டோம் என்பதுதான் லாரி ஓட்டுநர்களுடைய கோரிக்கை. தற்போது இவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கையை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களை இன்று காலை 10 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு இவர்கள் அதிகாரிகளிடத்தில் நடத்தப்போகும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவருடைய கோரிக்கைக்கு ஒரு முடிவு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் எழிலரசன்.